வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே பகுதி 1ல் துத்தி இலை தாவரத்தின் நன்மைகள் பார்த்தோம். இப்போ பகுதி 2, இந்த 2ஆம் பகுதியில் துத்தி இலை தாவரத்தோட பயன்கள் என்ன பார்ப்போம். பூக்கள், இலைகள் மற்றும் அதனுடைய தண்டுகள், வேர்கள் அனைத்துமே பயன் தரக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக உள்ளன. இந்த துத்தி தாவரத்தினுடைய முக்கியமாக பார்த்தோம்னா பயிற்சி உள் மூலம் வெளி மூலம் ஆகிய இரண்டிற்குமே இவை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. அதே மாதிரி பல்வலி ஈறுகு பிரச்சனை இருக்கும்போது இந்த துத்தி இலையை நாம் வாயில் போட்டு மென்று துப்பினாலும் போதும், அவருடைய சாறுபடும் போது இந்த ஈறு பிரச்சனை சரி செய்யப்படுகின்றன. மற்றும் தோல் நோய், ஸ்கின் மேலே இருக்க பார்த்தீங்களா, ஸ்கின் நோய், அதுக்கும் இந்த சாறு எடுத்து தடவும் போது நாளடைவில் சரி செய்யப்படுகின்றன. வெகு நாள் ஆட்கான தோல் நோய்க்கு இதனுடன் இந்த துத்தி இலை சாரோட மஞ்சள் தூள் இருக்குங்களா, அதை சேர்த்து கலந்து தடவி வர நாட்பட்ட தோல் நோய்களும் நாளடைவில் குணமடைய வாய்ப்பு இருக்கின்றன. அதே மாதிரி உள் மூலம் வெளி மூலம் இந்த துத்தி சாறு மலமிளக்கியாகவும் பயன்படுகின்றன. இதன் இலைகள் ஒரு அருமருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. அப்புறம் குடல் புண், வாரத்திற்கு ஒரு முறை துத்தி கீரையை நம்ம கீரையா சமைச்சு சாப்பிடலாம். இந்த கீரை பார்க்குறீங்க இல்லையா, இந்த கீரையை எடுத்து நம்ம கட் பண்ணி காரம் இல்லாமல் செய்யுங்க. வெறும் வெங்காயத்தோட பாயில் சிறுபருப்பு அதோடு சேர்த்து லைட்டாக போட்டு நம்ம அதை வேக வைத்து கடைஞ்சி சாப்பிட்லாம். இல்லை நம்ம வேக வைத்து அப்படியே சுடுசோரில் போட்டு சாப்பிட்லாம். நம்ம எப்படி சாப்பிட்டாலும் உட்கொள்ளும் போது குடல் புண் சரி செய்யப்படுகிறது. வாரத்துக்கு 1 முதல் 2 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது நமக்கு குடல் புண்ணால் சரி செய்யப்படுகின்றன. அதே போன்று நமக்கு சிறுநீரக பிரச்சனை, சரியாக சிறுநீர் பிரியாதவங்க இருக்குங்களா, அதனால ஆண் பெண் இருவருக்குமே இவை துத்தி இலை நம்ம சாறு எடுத்து குடிக்கும் போது இல்லை கீரையை சாப்பிடும்போது சிறுநீர் நம்ம சரியான அளவில் போகுது. சிறுநீர் சரியாக பிரியாதவங்க இது சாப்பிடும்போது சிறுநீர் சரியான அளவில் வெளியேற்றுகின்றன. ஆகவே இதற்கு இந்த துத்தி இலை பயன்படுகின்றன. ஆண்களுக்கு ஆண்மை குறைவு இல்லை, விந்து உற்பத்தி குறைவாக இருக்கவங்களுக்கு இது துத்தி பூக்கள் சாப்பிடும்போது விந்து மற்றும் விந்து இயக்கத்தை அதிகரிக்க இந்த பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா, துத்தி பூ, இவை ஆண்களின் விந்து உற்பத்திற்கு பெரிதும் பயன்பாடாக உள்ளன. ஆகவே மனித வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கும் இந்த துத்தி இலை நம் வாழ்வில் ஒரு வரப்பிரசாதமாகும். இவை வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் எடுத்துக்கொள்வோம். நம் வாழ்வில் சேர்ந்து விளங்குவோம். புதுசாக சேனல் பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.